ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெம்பிள் விலாக்ஸ் வித் பிரியா குமார். இன்று நாம் தமிழ்நாடு மாநிலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள சோளிங்கர் என்ற திருக்கோவிலுக்கு தான் செல்லவிருக்கிறோம். சோழ சிம்மபுரம் என்பது மருவி நாளடைவில் சோளிங்கர் என்று ஆகிவிட்டது இத்திருக்கோவில். அதே போல கடிகாச்சலம் என்று போற்றப்படும் இத்திருத்தலமாவது சோளிங்கர் என்று பெயர் மருவி ஆகிவிட்டது. ஒரு கடிகை என்றால் 24 நிமிடங்கள் என்பது பொருளாகும். சுமார் 1305 படிகள் கொண்ட பிரம்மாண்டமான மலைதான் சோளிங்கர். இதையடுத்து 500 படிகள் ஏறினால் சின்னஞ்சிறிய மலையில் ராமபக்தர் ஹனுமான் யோக ஆஞ்சநேயராக நமக்கு அருள்காட்சி தருகிறார். யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் தரிசித்துவிட்டு வந்தால் இதுவரை இருந்த தடைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் போகும் என்றும், காரியம் யாவும் வீரியமாகும் என்றும், கௌரவத்தை திரும்ப பெறுவதும் உறுதி என்று நம்பப்படுகின்றது. மேலும் 11 மாதங்களும் கண்மூடி அமர்ந்திருந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்களை திறந்து அருள்காட்சி தருகின்றார். வாழ்வில் ஒருமுறையேனும் இங்கு வந்து 24 நிமிடங்கள் நரசிம்மரை தரிசித்தால் மோட்சம் நிச்சயம் என்கிறது பத்ம புராணம்.